டைம்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு உரையாடுவதற்காக திரு கரிகாலன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம் அரவிந்த். இன்னைக்கு சேலம் மாவட்டத்தில் நடந்த தாவேகாவோட மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் சூரஜன் கூடிய ஒரு இளைஞர் உயிரிழந்திருக்கிறாரு. ஏற்கனவே கரூரில் 41 பேர். இந்த இளைஞர் உயிரிழந்ததுக்கு அவருக்கு ஏற்கனவே மாரடைப்பு பிரச்சனை இருக்குது. அது ரொம்ப உடல்நிலை மோசமாகி இறந்துட்டதா சொல்லி தாவேகா சார்பாக சொல்லப்படுது. அது உண்மையிலே அங்கே என்ன நடந்தது? இல்ல, கொஞ்சம் கூட இவங்களுக்கெல்லாம் மனசாட்சி இருக்குமா? இப்ப சிடி நிர்மல்குமார் அவர் தான் இதை ஸ்பாட்லயே கிளப்பி விடுறாரு. அங்க கிளம்புறதுக்கு முன்னாடி பிரஸ்ஸை சந்திச்சு இந்த விஷயத்த கிளப்பி விடுறாரு. ஏர்போர்ட்லன்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்த கிளப்பி விடுறாரு. விஜய் மேடையில என்ன பேசினாரு? எனக்கு கூட்டம் நடத்த விட மாட்டாங்க, கண்டிஷன் போடுறாங்க, என்ன நான் உங்கள்கிட்ட நீதி கேட்டு வர்றேன். இது அப்பட்டமான ஒரு பச்சை பொய். டிவிகேவோட ஐடி விங் இப்போ இததான் முழுக்க சோசியல் மீடியா முழுக்க ப்ரொபகண்டா பண்ணிட்டு இருக்கிறாங்க. எப்படி கரூர் ஸ்டாம்பேடு விஜய் தாமதமாக போய் கூட்ட நெரிசலில் அங்க மக்கள் 41 பேர் செத்து போனப்ப பொய் கதைகளை ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு கட்டி விட்டாரு. இன்னைக்கு அவருக்கு தேசிய ஊடக பிரிவு செயலாளரா பொறுப்பாளர்னு ஏதோ ஒரு பதவியை கொடுத்து வச்சிருக்கிறாங்க. அதே பாணியில் ஒரு பிரச்சனை நடந்து முடிஞ்ச உடனே அதுல பொய்ய கிளப்பி விடுறது பாஜகவோட பாணி. அந்த பாணியில தான் இன்னைக்கும் டிவிக்கு இந்த வேலையில இறங்கி இருக்கிறாங்க. அவருடைய இறந்தவரினுடைய சூரஜ் அவருடைய நண்பர் பேட்டி கொடுத்தாரு. பார்த்தோமா இல்லையா? மணிகண்டன் அவர் என்ன சொன்னாரு? அவருக்கு எந்த ஒரு உடல் குறை எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவரு என்ன நண்பர், அவரு இல்ல எந்த கட்சியிலையும் கிடையாது. அவரு ஒரு நண்பர் மூலியமா பாஸ் வாங்கிட்டு வந்தாபடியே தவிர வேற எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவருக்கு எந்த ஒரு உடல் பருவம் பாதிப்பு கிடையாது. ஆனா இப்படி எல்லாம் சொல்றாங்க, அது சும்மா, அது அப்படிலாம் கிடையாது. அவருக்கு உடம்புல எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. அவரு விஜய பார்க்கணும் அப்படின்றதுக்காக வந்தாரு. கட்சிக்காரர் கூட கிடையாது அப்படின்னு சொன்னாரு. ஆமா, வெறும் ரசிகர், கட்சிக்காரர் இல்ல அப்படின்னு சொன்னாரு. ஆனா அவருக்கு என்ன நடந்துச்சு? இன்னைக்கு கூட்ட நெரிசல்ல இறந்து போயிருக்கிறாரு. ஆமா, வெயில். ஏன்னா காலையில 5:30 இருந்தே இன்னைக்கும் கூட்டம் வர ஆரம்பிச்சிருக்குது. வர்றது போறது பாஸ் இருந்தாதான் அனுமதி அப்படின்ற நிலையில 11:30 வரைக்குமே அந்த இடத்துல ஃபில் ஆகலையா கூட்டம். அதுக்கு பிறகுதான் ஃபில் ஆகிருக்குது. இப்ப இந்த அளவிற்கு வெயில்ல மணிக்கணக்கா காத்து கிடக்கிற பிரச்சனை இன்றைக்கும் நடந்திருக்கு. ஆனா அவர் சிடி நிர்மல்குமார் தாவேகா சேர்ந்த அவரு பிரஸ் மீட்லயே சொல்றாரு, அவருக்கு ஏற்கனவே கார்டியக் அரெஸ்ட் இருந்தது, அந்த உடல்நிலை தீவிரமா மோசமானதுனால அவர் இறந்துட்டதா பிரஸ் மீட்லயே சொல்லியிருக்காரு. ட்வீட்டும் போயிட்டு இருக்காரு. அதான் ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்குள்ள இந்த பொய்யை கிளப்பி விட்டுட்டாங்க. ஏஎன்ஐ தான் இதை முதல்ல கிளப்பி விட்டது. அவருக்கு கார்டியாக் அரெஸ்ட் போலீஸ் சோர்சஸ் சொன்னாங்க அப்படின்னு கிளப்பி விட்டாங்க. எந்த போலீஸ் சோர்சஸ் சொன்னாங்க? அவங்க பிரைம் மினிஸ்டரை காப்பாத்துறதுக்காக எத்தனை சோர்சஸ் அப்படின்ற செய்தி போடுற ஸ்மிதா பிரகாஷினுடைய யோகிதை என்ன அப்படின்றத இந்தியாவே சுபைர் டெய்லியும் போட்டு கிழிச்சிட்டு இருக்கிறாரு. நம்ம ஆல்டர் நியூஸ் சுபைர் எந்த அளவுக்கு ஏஎன்ஐ பொய் செய்திகளை இந்த பாசிச கும்பலுக்கு ஆதரவா பரப்புதுன்னு அவங்க தான் முதல்ல இதை பரப்புறாங்க. பரப்புன உடனே பாத்தீங்களா ஏஎன்ஐ வெளியிட்டுருச்சு அப்படின்னு பிக்கப் பண்ணி அதை அப்படியே சோசியல் மீடியா முழுக்க இந்த விஷயங்களை பரவ விடுறாங்க. விஜய் அந்த கூட்டத்துல பேசும்போதே கூட மத்த எல்லாருக்கும் எஸ்ஓபின்றது வேற, எங்களுக்கு வேறன்றத மாரி சொல்லி ஏகப்பட்ட கெடுபிடிகள் போடுறாங்க. கூட்டமே நடக்கூடாதுன்ற அளவுக்கு தான் தமிழக அரசு நடத்துதுன்ற ஒரு இதை போடுறாரு. ஆனா நடக்கிற சம்பவங்கள் இப்படி இருக்கு. எப்படி பார்க்கலாம்? ஸ்டாண்டிங் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் இல்ல, ஸ்டாலின் சார் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அப்படின்னு கூச்சமே இல்லாம எங்களுக்கு இவ்வளவு கெடுபிடிகள் விதிக்கிறாங்க அப்படின்னு விஜய் பேசினாரு. இந்த எஸ்ஓபிஸ் சொல்லுவாங்க, அதனுடைய ஃபுல் ஃபார்ம் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். ஆனா எனக்கு மட்டும் அது ஸ்டாலின் சார் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். இது என்னங்க நியாயம்? ஆனா உண்மையில் 51 நிபந்தனைகளோட அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. அதுலயும் பொய் செய்தியை பரப்புறாங்களா இல்லையா? 12 to 3 இதே தமிழன் பார்த்திபன் பேட்டி கொடுத்திருக்கிறாரு. நாங்க காவல்துறை என்ன கேட்டிருக்கோம்னாக்கா மதியானம் 12 முதல் 3 மணி வரைக்கும் அனுமதி கேட்டிருக்கோம். இதுல கழக தலைவர் அவர் எத்தனை மணிக்கு பேசுறாருங்கிறது அவருக்கு தனியா பாதுகாப்பு, அவருக்குன்னு ஒரு குழு இருக்கு. அந்த குழு ஆராய்ந்துட்டு அது காவல்துறை அதிகாரம் தெரிவிச்சிருவாங்க. எத்தனை மணிக்கு வருதுன்னு அவங்க தெரிவிப்பாங்க. எத்தனை மணிக்கு தொடங்க எப்போ முடிப்பீங்க? மதியானம் 12 to 3, 12 மாலை மதியம் 12 மணிக்கு தொடங்கி 3 மணிக்கு முடிக்கிறதா போலீஸ் அறிவுறுத்திருக்காங்க. அதுக்குள்ள முடிச்சுக்குவோம். ஆனா இவங்க மட்ட மத்தியானத்துல மக்களை நிக்க வச்சு சாகடிக்கிறதுக்காக இந்த வேலையை பார்த்தாங்க. வெயில் அப்பதான் தாங்க முடியாம எல்லாரும் மயக்கம் போட்டு விழுவாங்க அப்படின்னு திட்டமிட்டு திமுகவின் போலீஸ் செஞ்சது அப்படின்னு சொன்னாங்க. பர்மிஷன் லெட்டரே பர்மிஷன் லெட்டர் வெளியாயிருக்குது. யார் பேர்லன்னா பி பிரசன்ன பாலாஜி, வயது 36,
தெற்கு மாநகர செயலாளர் தமிழக வெற்றி கழகம் சேலம். அவரு அன்னதானப்பட்டி காவல் நிலைய போலீசார்கிட்ட கொடுத்த அந்த அனுமதி கடிதம் மிக தெளிவா இருக்குது. 13/2/2026 வெள்ளிக்கிழமை அன்று மதியம் 12 மணி முதல் 3 மணிக்குள் சீலநாயக்கம்பட்டி பைபாஸ் சர்வீஸ் சாலையில் இந்த இடத்துல இந்த கூட்டம் வந்து நடைபெறும், அனுமதி கொடுங்க அப்படின்னு மிக தெளிவா இருக்குது. தமிழன் பார்த்திபன் கொடுத்த பேட்டி இருக்குது, அந்த பேட்டி வேணா வந்து வெளியிடட்டும். ஆனா இப்படி ஒரு பொய். இதே தமிழன் பார்த்திபன் நேற்று முன்தினம் நினைக்கிறேன் ஒரு வீடியோ வந்து எல்லா சேனலும் பயங்கரமா நியூஸை வந்து பிக்கப் பண்ணி போட ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் உடனே அதிரடி செய்திகள், பிரேக்கிங் செய்திகள் வந்துச்சு. அந்த வீடியோ தயாராகி வரும் களம், ஆமா, தயாராகி வரும் தொண்டர்கள் அப்படின்னு போட்டாங்க. ஆனா என்ன இருந்துச்சு அந்த வீடியோல? வெயில நிக்கணும், நிப்பியா 5 மணி நேரம் இல்ல 6 மணி நேரம் தளபதிக்காக இப்பவா தண்ணி குடிக்க முடியாது, சாப்பாடு சாப்பிட முடியாது, ஸ்ட்ரென்த்தா இருப்பியா? நம்மளுக்கு என்ன முக்கியம்? அதாவது ஏறத்தாழ 3 பேர் மயக்கம் அடைந்திருக்கிறார்கள். சூரஜ் என்ற இளைஞன் தற்பொழுது உயிரிழந்ததாக முதற்கட்ட தகவல் வெளியாகி இருக்கிறது. நம்மளுக்கு என்ன முக்கியம்? இந்த வெயிலில் வலிப்பு ஏற்பட்டு அவர் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். ஆனால் அவர் தற்பொழுது உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகி வருகிறது. தமிழன் பார்த்திபன் அவங்கள பார்த்து என்ன சொன்னாரு? 6 மணி நேரத்துக்கு மேல காத்து இருக்கணும், நின்னுட்டு இருக்கணும், தண்ணி இருக்காது, சோறு இருக்காது, ஆமா வெயில்ல வந்து நிக்கணும், யூரின் கூட போக முடியாது, ஆமா யூரின் போக முடியாது அப்படின்னு இத்தனையே வந்து அவர் சொன்னாரு. ஏன் அதெல்லாம் ஏற்பாடு பண்ண இருக்க வேண்டியதானே? எந்த ஒரு கட்சினாலும் ஒரு கூட்டம் போடுறாங்கன்னா கட்சிகளையே விடுங்க, இயக்கங்கள், இங்க நிறைய இயக்கங்கள், இடதுசாரி அமைப்புகள் இருக்குது, பெரியாரிய அமைப்புகள், ஒரு கூட்டம் போட்டாங்கன்னா சேரோட வர்ற மக்களோ இல்ல கட்சிக்காரங்களோ உட்காருவதற்கு சேர் போட்டு, இல்ல அது பகல் நேரத்துல மதிய நேரத்துல நடக்குதுன்னா பந்தல் போட்டு, இங்க வள்ளுவர் கோட்டத்துல எத்தனை கூட்டம், எத்தனை ஆர்ப்பாட்டங்கள் நம்ம ராஜரத்ன ஸ்டேடியம் எல்லா இடங்கள்லயும் வந்து தண்ணி வசதி, பாத்ரூம் வசதி, அவங்க உட்கார்றதுக்கு வந்து சேரு, இதெல்லாம் போட்டு அவங்க மக்களை வர்றவங்கள கண்ணியமா வந்து நடத்தி ஒரு கூட்டத்தை நடத்துறாங்க. ஆனா இவ்வளவு 41 பேரை வந்து பச்சை படுகொலை வந்து இந்த விஜய் கும்பல் செய்த பிறகும் அந்த வேலையை ஏதாவது இன்னைக்கு செஞ்சிருக்கிறாங்களான்னு பாருங்க. ஸ்டேஜ்ல அன்னைக்கு இப்படிதான் பேசிட்டு இருக்கிறப்ப இந்த பக்கம் செத்து விழுந்துட்டு இருந்தாங்க. விஜய் விட்டுட்டு தெரிச்சு ஓடினாரு, ஓடிட்டு பொய் கதைகளை பரப்புனாங்க. இன்னைக்கும் அவர் பேசிட்டு இருக்கிறப்பயே தான் இதே மரணம். அதுவும் எதை பத்தி கிரிட்டிசைஸ் பண்றாரு? ஸ்டாண்டிங் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் வந்து இவரை வந்து ஒடுக்குவதற்காகவே. உண்மையிலேயே விஜயால தான் மற்ற ஜனநாயக அமைப்புகளும் வந்து பாதிக்கப்படுறாங்க. 41 பேர் வந்து அன்னைக்கு விஜயால் வந்து இறக்காமல் இருந்திருந்தால் இந்த கட்டுப்பாடுகள்லாம் வந்திருக்குமா? இந்த அசம்பாவிதங்கள்லாம் இவங்க இந்த சம்பவத்தையும் நிகழ்த்திடுவாங்களாம், நிகழ்த்திட்டு பழியையும் வந்து அரசு மேல வந்து போட்டுருவாங்களாம். டிஎஸ்பி வந்து 50 மீட்டருக்கு முன்னாடியே இங்கேயே நிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லுவாராம். ஆனா டிஎஸ்பி சொன்னாலும் அவர் வந்து கேட்க மாட்டாராம். யாரு சொன்னா? சபீர். சீஃப் செக்ரட்டரி சொல்லணுமா, ஹோம் செக்ரட்டரி சொல்லணுமா, அப்பதான் வந்து கேட்பாராம். இப்ப 51 நிபந்தனைகளோட 41 பேர் மரணங்களுக்கு பிறகு ஒரு கூட்டம் நடக்குது. அதை எப்படி நடத்தி இருக்கணும் யோக்கியனா இருந்தா? ஆனா எப்படி வந்து நடத்தி இருக்கிறாங்க? இதுல ஒருத்தரை வந்து சாகடிச்சுட்டு 37 வயசு, அவங்க ஒய்ஃபுக்கு வந்து மகாராஷ்டிராக்காரரு, வெள்ளிப்பட்டறையில வேலை செய்யறவரு. அவங்களுடைய ஒய்ஃபை வந்து அவங்களுக்கு தமிழ் கூட தெரியாதான். அக்கம் பக்கத்தில் இருக்கிற அந்த பாட்டி பெரியவங்க எல்லாம் வந்து பேட்டி கொடுத்துருக்குறாங்க. அதை பார்க்கவே முடியல. அந்த பிள்ளையை நினைச்சாதான் எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. அந்த பொண்ணு எங்களாட்டெல்லாம் வாய் கூட பேசாது. அது இன்னும் எங்ககிட்ட எல்லாம் வந்து கூப்பிட்டது கூட இல்லை, பேசுறது கூட இல்லை. எப்படி அந்த பிள்ளை வாழ்க்கை கொண்டு போகுன்னு தெரியல. ஊர் விட்டு ஊர் வந்து நம்மள இந்த ஊருக்கு வந்து இன்னைக்கு அந்த பிள்ளை அனாதியா போகுதுன்னு நினைக்கும் போது நம்ம மகளா இருந்தா நம்மளுக்கு எவ்வளவு வேதனை இருக்கும், அந்த அளவுக்கு இருக்கு சார். அவர் ரொம்ப நல்ல மனுஷன், எங்க எல்லாருக்கும் நல்லா பழகுவாரு. அதாவது அவங்க குடும்பத்தை தாண்டி அந்த பக்கத்துல இருக்கிறவங்களே அவங்க இழப்ப வந்து தாங்கிக்க முடியல. இல்லைங்க, அவரோட பாடி அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்ணி இன்னும் வெளில வரல. அதுக்குள்ள நீ வந்து இப்படி பச்சையான பொய்ய பரப்புறீங்களே, நீங்க எல்லாம் மனுஷங்க தானா? உங்க வீட்டுல வந்து பெண்கள், குழந்தைகள் இருக்காங்களா இல்லையா? உங்களுக்கு எல்லாம் பசங்க இருக்கிறாங்களா இல்லையா? உங்க வீட்டுல அம்மா அப்பா இப்படி யாராவது ஒருத்தர் செத்து போனா இப்படிதான் பச்சை பொய்ய கிளப்பிடுவாங்களா? ஆனா தாவேகா தொண்டர்கள் வந்து சிந்திச்சு பார்க்கணும். விஜய் மேல இருக்கிற விளம்பர வெறி மோகத்தால போய் நீங்க நிக்கிறீங்க. உங்களுக்கு உட்கார சேர் போடுறது இல்ல, தண்ணி ஏற்பாடு பண்றது இல்ல, எதுவுமே இல்ல. ஒரு ஷாமியானா போல மொட்டை வெயிலா இருக்குது, அது ஒரு ஷாமியானா போட்டு இது பண்றது. அவர் தயார்படுத்துறது எப்படின்னா இது எதுவுமே கிடையாது. ஆமா, உங்களுக்கு வெயில்ல நிக்கணும், இது எல்லாம் இருக்கணும். ஆனா எது முக்கியம்? விஜய் வந்து ஆட்சிக்கு வரணும், அதை சொல்லிதான் தயாரிப்பாரு. ஆமா, ஆனா விஜய் வந்து கேரவன்ல நின்றுட்டு இருப்பாரு, மக்கள் வந்து வெயில்ல நின்றுட்டு இருக்கணும். விஜய் வந்து கூட்டம் ஆரம்பிச்ச உடனே மேடைக்கு வருவாரு, கூட்டம் முடிஞ்ச உடனே திரும்ப போய் கேரவன்ல வந்து ஜாலியா வந்து கிளம்பி போயிடுவாரு. ஆனா மக்கள் என்ன, வெயில்ல சாகணும்.
இதுதான் விஜய் வந்து திரும்பவும் இத எந்த தவறிலும் இருந்து விஜய் வந்து பாடம் கற்றுக்கொள்வதற்கு விஜயோ தாவேகாவினரோ தயாரா இல்ல. மீண்டும் ஒரு சதி மாதிரி நமக்கு மட்டும்தான் இப்படி வந்து யாராவது இப்படி பேசுவாங்களா? 41 பேரை கொன்றுக, நீ கொன்ன வேட்டி உனக்கு நிபந்தனைகள் கொடுத்தா அதையே ஒரு சதி மாதிரி பேசுவது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். பல சம்பவங்களை இதை ஒட்டி இன்னைக்கு. ஆமா, இந்த மரணங்கள் இங்க மட்டுமா வந்து நடந்திருக்குது? விக்கிரவாண்டி மாநாடு 3 பேர் இறந்து போனாங்க, மதுரை மாநாடு 3 பேர் இறந்து போனாங்க. மதுரை மாநாட்டுல எவ்வளவு பெரிய கம்பம், அதெல்லாம் மக்கள் மேல விழுந்துருச்சுன்னா 500-600 பேர் வந்து செத்துருப்பாங்க. திருச்சி ரோட் ஷோல 2 பேர் இறந்து போனாங்க. கரூர்ல 41 பேர் வந்து இறந்து போனாங்க. இப்ப சேலத்துல ஒருத்தர் வந்து இறந்து போயிருக்கிறாரு. 3-4 பேர் வந்து மயக்கடிச்சு விழுந்து பண்ண முடியாம நிலை குறைஞ்சதுனால அவங்களே ஹாஸ்பிட்டல். ஆமா, இது ஒண்ணு. ஆனா இன்னொரு பக்கம் பாருங்களேன், இதே பத்திரிகைகள் இதே ஊடகங்கள் தான் விஜயை காப்பாற்றுவதற்கு மாஞ்சி மாஞ்சி அந்த 41 பேர் மரணத்திற்கு பிறகு வந்து வேலை செஞ்சாங்க. ஆனா இன்னைக்கு ஊடகங்கள் இன்னைக்கு திருந்தினாங்களா? இன்னைக்கு ஊடகம் முழுக்க எப்படி செய்தினா, ஒவ்வொரு ஊடகமும் 5 யூனிட் வந்து போட்டிருக்கிறாங்க, மினிமம் 5 யூனிட் வந்து போட்டிருக்கிறாங்க. ஏன்னா அவ்வளவு பரபரப்பை வந்து கூட்டணும் அப்படின்றதுக்காக. ஆனா என்ன நடந்துச்சு, இன்னைக்கு பத்திரிகையாளர்கள் மேலேயே தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. ஒரு பெண் போலீஸ் எதுக்குங்க ஒரு கூட்டத்துக்கு வராங்க? பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு வராங்க. போலீஸுக்கே பாதுகாப்பு இல்ல, செய்தி எடுக்க வந்த செய்தியாளர்களுக்கு பாதுகாப்பு இல்ல, போலீஸுக்கு பாதுகாப்பு இல்ல. பெண் போலீஸ் மேல வாகனத்தை விட்டு ஏத்தி இருக்கானுங்க. அவங்க வந்து நிலை குலைஞ்சு விழுந்திருக்கிறாங்க. அவங்களுடைய நிலைமை என்ன அப்படின்றது இனி செய்திகள்ல வந்தாதான் தெரியும். இப்படித்தான் விஜய் வந்து இன்னும் திருந்தாமல் தன்னை அவர் வந்து ஒரு கடவுளா வந்து நினைக்கிறாரு. தனக்காக வந்து மக்கள் சாகிறத அவர் வந்து ரசிக்கிறாரு. யாருக்கு அந்த மனநிலை இருக்கிறதுனாலதான், ஒரு நார்சிஸ்ட் மனநிலை இருக்கிறதுனாலதான் 41 மரணங்களுக்கு பிறகும் அவர் வந்து திருந்தல. இன்னைக்கும் வந்து வாயை திறக்கல அவரு. ஆமா, ஒரு சம்பவம் நடந்திருக்குது, அதை பத்தி ஒரு பேட்டி கொடுக்குறதோ இல்ல வெளில வந்து பாக்குறதோ இல்ல நான் இப்படி இருக்கேன் நிர்வாகிகள் அமைச்சிருக்கிறேன் அவங்களாம் அதை மானிட்டர் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்றதும் இல்லாம அந்த இறப்புக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்றதை நிரூபிக்கிறது வேலையை தான் அவங்க இன்னைக்கும் செய்யறாங்க. ஆமா, இப்ப இததான் இப்படி ஒருத்தர் வந்து இறந்துட்டாரு. அங்க நம்ம விசாரிச்சோம் பத்திரிகையாளர்கள்ட்ட, பத்திரிகையாளர்கள் மீது தாக்குதல் நடந்திருக்குது. குறிப்பா வந்து நியூஸ் தமிழ் 24x7 ஜெர்ரின்னு பத்திரிகையாளர், அவரை நம்ம பிரஸ் மீட்ல வந்து பார்த்துருக்குறோம். அவர் அந்த பீட்டை வந்து பார்த்துட்டு இருக்கிறாரு, டிவிகே பீட்டை. அவரு கவர் பண்ண போறாரு. அவரை எப்படியெல்லாம் கொடூரமா தாக்கி இருக்கிறாங்க. அந்த நியூஸ் தமிழ் 24x7 அந்த ஊடகத்தினுடைய வாகனத்தின் மீது ஏறி எந்த அளவுக்கு ஒரு வெறியாட்டம் போட்டாங்க. இத்தனைக்கு கேட்டது வந்து இந்த மாதிரி இறந்துட்டாங்களே அதை பத்தி என்னன்னு அதுக்குதான். ஆமா, அவர் கடந்து போக ட்ரை பண்றாரு. அந்த நேரம் பார்த்து என்னங்க இப்படி இறந்து போயிருக்காரு, முக்கியமான விஷயத்துக்கு கேட்கற நீங்க பதில் கூட சொல்லாம போயிட்டே இருக்கிறீங்கன்னு கேட்டது அதுக்கு இப்படி தாக்குவாங்க. ஆமா, அதுக்குதான் வந்து தாக்குறாங்க. அதுல இன்னொரு செய்தி வந்து அங்க இருக்கின்ற பத்திரிகையாளர்கள்ட்ட விசாரிக்கும் பொழுதுதான் நமக்கு கிடைச்சது. என்னன்னா, நேற்று இந்த பாஸ் வழங்கப்பட்டது இல்ல, பாஸ் இருந்தாதான் அந்த கூட்டத்துல கலந்துக்க முடியும் அப்படின்னு. அந்த பாஸும் வந்து 5000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டதா அவர் வந்து ஒரு செய்தி வெளியிட்டதா வந்து கூறுறாங்க. அந்த செய்தி வெளியிட்டதுக்காக புசி ஆனந்த் நேத்து மதியமே ஸ்பாட்டுக்கு அங்க போயிருக்கிறாரு. போயிட்டு எங்க ஜெர்ரியை வந்து கூப்பிடுங்க அப்படின்னு ஜெர்ரியை மற்ற பத்திரிகையாளர்களிடம் விசாரித்திருக்கிறாங்க. அப்புறம் ஜெர்ரி வந்த வெட்டி போய் அவரை பார்த்திருக்கிறாரு. ஜெர்ரியை அவர் வந்து திட்டி இருக்கிறாரு, நான் எங்க வந்து காசு வாங்கிட்டு பாச கொடுத்தேன் அப்படின்னு வந்து திட்டி இருக்கிறாரு. ஏற்கனவே நேற்றே ஜெர்ரி மேல ஒரு குறி வச்சிருக்கிறாங்க. அதுல இருந்துதான் இன்னைக்கு தாக்குதல் சம்பவம் நடைபெற்றதா அப்படின்றதையும் காவல்துறை இதை வழக்கு பதிவு செய்து விசாரிக்க வேண்டும். அப்படி தொடர்பு இருந்தா கடுமையா வந்து தண்டிக்கணும் இவங்களை. இல்ல வேற எந்த கட்சிக்காரனும் அப்படி ரவுடி மாதிரி நடந்துப்பாங்களா? நீ பதில் சொல்லாம போ. கரூர்ல அப்படிதான் ஆம்புலன்ஸ் டிரைவர் வந்து அடிக்கிறது, இவங்க பண்ண தப்ப மறைக்கிறதுக்கு காலி ஆம்புலன்ஸ் கொண்டு வந்தாலும் அது இத்தனைக்கும் தாவேக்காரன் அவனை போட்டு அடிக்கிறது. இதுக்கும் வந்து நாளைக்கு வந்து ஊடகங்கள்ல இப்போ அவர் வந்து கட்சி சார்பாவே ஆயிட்டாரு. ஆமா, ஃபெலிக்ஸ் இப்ப ஏதாவது உருட்டிட்டு ரெடி பண்ணிட்டு இருப்பாரு. இதை எப்படி ஒரு கான்ஸ்பிரசியா மாத்தி அங்க வந்து யாராவது அங்க ஒரு அமைச்சர் கூட இருக்கிறாரு, பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன், அவருடைய அடியாட்கள் தான் உள்ள புந்து இந்த சூரஜை வந்து அடிச்சு கொன்னுட்டாங்க, அவங்க வந்து தாவேக்கா துண்டை போட்டு போயிட்டாங்க அப்படின்னு கூட கதையை கட்டி விடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்ப இவங்க மட்டும் இல்ல, திமுக எம்எல்ஏ பழனியாண்டி அவர் என்ன பண்ணாரு சமீபத்துல, எவ்வளவு ஒரு கொடூர சம்பவம், கனிம வளங்களை அவர் ஒரு குவாரி வச்சிருக்கிறாரு, அதுல அனுமதிக்கப்பட்ட அளவுல சட்டவிரோதமான முறையில கனிம வளங்கள் வந்து கொள்ளையடிக்கப்படுது. அதை செய்தி எடுக்க நியூஸ் தமிழ் 24x7 இதே ஊடகத்தை
சார்ந்த பத்திரிகையாளர் கதிரவன் உள்ளிட்டவர் வந்து போறாங்க. அங்க இதே மாதிரி பழனியாண்டியும் அவரோட பையன் விமலாதித்தன் திமுக, இவங்க வந்து திமுக எம்எல்ஏ, ஸ்ரீரங்கம் தொகுதியினுடைய எம்எல்ஏ, ஒரு எம்எல்ஏ செய்யற வேலையா வந்து அவங்கள செய்தியாளரை வந்து கடத்திட்டு போய் கொடூரமா வந்து தாக்கி இந்த சம்பவங்கள் நடந்தப்ப விஜய் என்ன அறிக்கை விட்டாரு, கொதிச்சாரு. பத்திரிகையாளர்களுக்கு வந்து ஆபத்து அப்படின்னு கொதிச்சாரு. ஆதவர்ஜுனா அவரும் வந்து கொதிச்சாரு, அவர் பேட்டியெல்லாம் கொடுத்தாரு. ஆனா இன்றைக்கு அதே வேலையை தானே நீங்க செய்றீங்க. அப்புறம் என்ன மாற்று வெங்காயம் இதெல்லாம் பேசுறதுக்கு? அந்த வழக்குல போலீஸ் வந்து ஒரு மோசமா நடந்திருக்கிறாங்க. கதிரவன் அவர்கிட்டையும் புகார் வாங்கியிருக்கிறாங்க. பழனியாண்டியோட பையன் வழக்கமா காவல்துறை என்ன செய்வாங்களோ விமலாதித்தன் அவர்கிட்டையும் புகாரை வந்து வாங்கிக்கிட்டு அத்துமீறி பிரைவேட் ஸ்பேஸ்ல உள்ள பூந்தாங்க அப்படின்னு இவர்கள் மீது புகார், அவங்க மீது வந்து தாக்குனதுக்கான புகார். அவரை உண்மையிலே கைது செஞ்சிருக்கணும். ஆனா அவர் நேற்று நீதிமன்றத்தில் வந்து சரணடைந்து ஷூரிட்டி கொடுத்துட்டு போயிட்டாரு. அப்ப இது ஒரு தொடர் நிகழ்வா இருக்குது. தாவேகா வந்து பெரிய யோக்கியர்கள் மாதிரி வந்து பேசுறது. ஆம்புலன்ஸ் டிரைவரை நீங்க சொன்ன மாதிரி அங்க அடிச்சாங்க, இங்க பத்திரிகையாளர்கள் மீது கொடூர தாக்குதல். இவர் சமஸ் வந்து என்ன செய்தி போட்டிருக்காரு தெரியுங்களா? புதிய தலைமுறை, அதாவது செய்தியாளர்களை தாக்க முயன்றதாக கூறப்படும் நிலையில் அப்படின்னு போடுறாரு. ஏன் வீடியோவே வந்துருச்சு. கார் மேல ஏறி வந்து டங்கு டங்குன்னு குதிக்கிறானுங்க. ஜெர்ரிய வந்து எப்படி இருக்கு, ஜெர்ரிய வந்து எப்படி அடிக்கிறாங்க. இவ்வளவு கொடூரமா வந்து நடந்துருக்குது. கூறப்படும் நிலையில் ஒரு செய்தியை எப்படி கேரி பண்றாங்கன்னு பாருங்க. திமுகனா எப்படி கேரி பண்றாங்க, தாவேகா பாஜக இவங்கன்னா எப்படி கேரி பண்றாங்க அப்படின்றத பார்க்கணும். இதை விசிகாவா இருந்தான்னு வைங்களேன், விசிகாவோட கொலை முயற்சி. ஆமா, கொலை முயற்சி. கூலிப்படையினர், விசிகா கூலிப்படையினர், சிறுத்தை குட்டிகள் கொலை முயற்சி. ஆமா, அது யாருன்னு வந்து தேடி பார்த்தா யாராவது ஒரு விசிகா தொண்டரோட உறவினரா வந்து இருப்பாங்க. உடனே விசிகா பேர்ல அதை எழுதி இப்படி ஒரு புரபகண்டாவை ஊடகங்கள் வந்து பண்றாங்க. ஆனா இதுல வீடியோ இருந்தும் சமஸ் வந்து எவ்வளவு கீழ்த்தரமா வந்து நடந்துக்கிறாரு. ஆனா இதை சொல்லிட்டா வந்து மத்தவங்கள கூலிப்படை அப்படின்னு பிராண்ட் பண்றதுல அப்படி பண்ணி எல்லாம் ஜெயிச்சிட முடியாது. இதுல மீண்டும் அமலப்பட்டிருக்கிறாங்க. ஓகே, இப்போ அந்த மாவட்ட செயலாளர் பேசுனது இருக்குல்ல அந்த காணொலியில, அதாவது இது எதுவுமே நாங்க அஷ்யூர் பண்ண மாட்டோம்ன்றதுதான் அவர் சொல்ல வருது. அது தெளிவான தெரியுதுன்னா மக்களோட பாதுகாப்போ இதுவோ கருத்துல முக்கியம் கிடையாது, அவருக்கு வந்து இந்த பப்ளிசிட்டி போய் சேரணும், அவர் விஜய் வந்து சிஎம் ஆகணும் அப்படின்றதுதான்றப்போ அது உரிய ஏற்பாடு இல்லைன்ற அடிப்படையில் அவர் மேல வழக்கு போடாதானே செய்யணும். இப்போ இதுல கண்டிப்பா வந்து பார்த்திபன் மேல வழக்கு போடணும். இந்த ஏன்னா அவர் பேட்டியே கொடுத்திருக்கிறாரு, இது சேலம் மாவட்ட தாவேகா தான் முழு பொறுப்பெடுத்து இதை நடத்துறோம், வேற யாருக்கும் இதுல சம்பந்தம் இல்லை அப்படின்ற வரைக்கும் பொறுப்பெடுத்து அவர் பேசியிருக்கிறார். கண்டிப்பா இந்த சூரஜினுடைய மரணத்திற்கும் அவங்க தான் வந்து பொறுப்பு. இன்னைக்கு போலீஸ் மேல நடந்த தாக்குதலாக இருந்தாலும் சரி, செய்தியாளர்கள் மேல நடந்த தாக்குதலாக இருந்தாலும் சரி, இதற்கும் அவங்க தான் பொறுப்பு. ஆனா மக்கள் வந்து சிந்திச்சு பார்க்கணும். இவர் கூட்டத்துக்கு வரணும்னா நீங்க வந்து சாக போறீங்க அப்படின்றத வேணா வீட்டிலேயே சொல்லி வாய்க்கரிசி போட்டுக்கிட்டு வந்தாதான் உண்டு. ஏன்னா யார் உயிரோட திரும்புவாங்க, என்ன நடக்கும் அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. போலீஸே அடிச்சா எப்படிங்க ஒரு கூட்டத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும்? வண்டியை விட்டு யாராவது தூக்குவாங்களா? இதெல்லாம் என்ன சினிமாவா? விஜய் படத்துல பண்றதெல்லாம் போலீஸை பார்த்து பண்றது, பொதுமக்கள்கிட்ட வந்து பண்றது, இதெல்லாம் எவ்வளவு கேவலம்னு வந்து யோசிச்சு பாருங்க. இந்த கூட்டத்திலேயே கரூர் ஸ்டாம்பேடுக்காக அதே போல தன்னை வந்து பயங்கரமா ஒடுக்குறாங்க, அதனால உங்கள்கிட்ட நீதி கேட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு விஜய் வந்து சொல்றாரு. இது சம்பந்தமா ஒரு பிரஸ் மீட்ல நீங்க ஒரு கேள்வி ஆதவர்ஜுனாட்ட கேட்குறீங்க. நீங்க கேட்ட கேள்வி என்ன, ஆதவர்ஜுனா சொன்ன பதில் என்ன? அந்த விஷயம் தொடர்பாக வந்து சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி பெட்டிஷன் போடப்பட்டது விக்டிம்ஸ் பேர்ல. அந்த விக்டிம்ஸே வந்து அது நாங்க போடவே இல்லை, அது போலி பெட்டிஷன். ஒன்று வந்து செல்வராஜ்ன்றவர் அதிமுகவோட ஊராட்சி தலைவர் வந்து என்னை பொய் சொல்லி என்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டாரு, என் பையனுக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அது நானே போடல அந்த பெட்டிஷனை, அவர் தானே ஏமாற்றி வாங்கினாருன்னு ஒன்று சொல்லிட்டாரு. இன்னொன்று ஷர்மிளா அவங்க வந்து எங்கள் கணவர் பெட்டிஷன் போட்டவர் வந்து பன்னீர்செல்வம் அவரோட கணவர், அவரு 6 மாசமா அந்த குழந்தை இருக்கும் போதே போயிட்டாரு. அவரு சர்டிபிகேட்டும் வச்சிருக்காங்க, கைவிடப்பட்டவர்னு சொல்லி சர்டிபிகேட் வச்சிருக்காங்க. அவர் வந்து பெட்டிஷன் போட்டதுக்கு எங்களுக்கு எதுவும் தெரியாது. ரெண்டாவது அவர் எங்களை வந்து ரொம்ப குடும்பம் பண்ணியிருக்கிறாரு, மீண்டும் இந்த பணம் வாங்குறதுக்கோ இல்லை எங்கள் குடும்பத்தில் வந்து ஐக்கியமாகறதுக்கோ இதை வந்து பயன்படுத்துறாரு, அவர்கிட்ட இருந்து எங்களுக்கு பாதுகாப்பு வேணும்ன்றது கூட அவங்க சொல்லிட்டாங்க. நான் இது கேட்டேன், எங்க 41 குடும்பம் வந்து உங்க பாதுகாப்புல இருக்கிறதா நீங்க கண்காணிக்கிறதா சொல்றாங்களே, அதுல 2 பேர் இப்படி பாதிக்கப்படுறதா சொல்றாங்களே, இது வெறும் போலி பெட்டிஷன்ன்ற மாதிரி பார்க்க முடியாதுல்ல.
ஒருத்தர் அதிமுக, ஒரு ஊராட்சி தலைவர், அவர் வேற சமூகம், இவங்க வந்து ஒடுக்கப்படக்கூடிய அருந்ததி சமூகம், ஒடுக்குமுறைக்கு உள்ளாகக்கூடிய சமூகம். அப்போ அப்படி இருக்கும்போது அவரை எதிர்த்து இவர் பேசியிருக்காரு. அப்போ அவருக்கு அங்கே பாதுகாப்பு பிரச்சனை இருக்கும். அன்னைக்கு நைட்டே போலீஸ் வந்து அந்த அளவுக்கு சென்சிட்டிவான இருக்கிற இடம் அது. இவங்களும் வந்து அவங்க கணவரால் ஆபத்துன்றது சொல்றாங்க. இவங்க நிலை என்ன, அந்த போலி பிரச்சனை இவங்க ஏமாத்தி இருக்கிறாங்களே, அதை பத்தி உங்க கருத்து என்னன்னு கேட்டா, நீங்க என்ன அவர் வச்சு அவர் இருந்த சீரியல் கதை மாதிரி சொல்றாங்க போது நான் என்ன கேட்டேன்னா, சிரிக்கிறீங்க, காமெடி பண்றீங்க, நான் 41 பேர் இழந்துருக்குறாங்கன்னா, ஏன் எங்களுக்கு தான் இழப்பு, உங்களுக்கு இழப்பு, 41 பேர் செத்துருக்குறோம், உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டோம். அதுக்கு உடனே அவர் வந்து திமுக தான் மிரட்டி பேச வச்சது, உங்களுக்கு தெரியாததா அங்க என்ன நடக்கும் அப்படி இப்படின்னு அதுக்குள்ளேயே வராம அவர் பாட்டுன்னு பேசிட்டு அப்படி திரும்பிட்டார். அதுக்குள்ளேயே வரல அவர். அதாவது 41 பேர் செத்தது மட்டும் இல்லாம அந்த இறந்தவர்கள் குடும்பத்தில் 2 பட்டியல் சமூகத்தை சார்ந்த அருந்ததியர் மக்களை அவங்களுக்கே தெரியாம ஷர்மிளா அவருடைய கணவரை வச்சு ஒரு பெட்டிஷன் சிபிஐ கேட்டு அதுலயே ட்ரை பண்றாங்க. அதையும் சொல்லி அதுல இன்னொன்னு சொன்னேன், அதுக்கு எங்களுக்கு தெரியாதுன்னாரு. எப்படிங்க தெரியாதுன்னுவீங்க? உங்க கட்சியோட அருண்ராஜ் ஐஆர்எஸ் கிட்ட வந்து அவங்க கணவர் பேசியிருக்கிறாரு, உங்க கட்சி நிர்வாகிகளே நான் பேட்டி எடுத்திருக்கிறேன், அவங்களே வந்து அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை, இவங்க கிட்ட பேசியிருக்காங்களா சொல்லியிருக்கிறான்றதையும் சேர்த்து சொல்லியிருக்கோம். அவர் பதில் சொல்லல. அதே போல செல்வராஜ் அவங்களுடைய மனைவி இறந்துட்டாங்க, பையனுக்கு அரசு வேலை. இது வந்து எவ்வளவு கொடூரமான அரசியல்னு பாருங்க. ஏடிஎம்கேவும் டிவிகேவும் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்றது மிக தெளிவா தெரியுது. உண்மையிலேயே இவங்க தான் அந்த அப்பாவி மக்களை வந்து ஆசை வார்த்தை கூறியோ அல்லது மிரட்டியோ அதிகாரத்தை பயன்படுத்தி இதெல்லாம் வந்து செஞ்சிருக்கிறாங்க. ஆனா இந்த கேள்வி எழுப்புறப்ப உங்கள்கிட்ட எவ்வளவு மோசமா நடந்துகிட்டாரு. இத ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ் என்ன தம்ப்நெயில் வச்சு போட்டாரு, இத ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ் எப்படி வந்து நார்மலைஸ் பண்ணி ஒரு திமுக வெறுப்பை வந்து இதுல வச்சு போடுறாருன்னா, சண்டைக்கு இழுத்த ஊபி ஊடகங்கள், வெளுத்து வாங்கிய ஆதவ அர்ஜுனா அப்படின்னு வந்து போடுறாரு. இதுல ஏதாவது ஒரு நியாயம் இருக்குதா? சண்டைக்கா வந்து இழுத்தோம்? அவங்க ஓப்பனா வந்து உங்கள்கிட்ட பேட்டி கொடுத்துருக்குறாங்க, நம்ம ட்ரைப்ஸ்ல போட்டோம், தமிழ்நாட்டுக்கே தெரியும். அவங்க மறுநாள் வந்து சுப்ரீம் கோர்ட்ல ஆஜராகி எங்களுக்கு தெரியாமல் எங்களுடைய கவனத்தில் இல்லாம எங்கள்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டாங்க அப்படின்றத சொன்னாங்க. ஆனா கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம இதே ஃபெலிக்ஸ் வந்து பயங்கரமான தலித் ஆதரவு வேடம் வந்து போடுவாரு. பாருங்க தலித் மக்கள் திமுக ஆட்சியில் எவ்வளவு இது பண்றாங்க அப்படின்னு. அதாவது தலித் மக்களினுடைய பிணங்கூட திமுக எதிர்ப்புக்கு பயன்படுத்தப்பட்டால்தான் அதுக்கு வந்து ஒரு மதிப்பு. ஃபெலிக்ஸோ இன்னும் சில கைக்கூலிகள் இது போல இருக்கிறாங்க, மதிப்பு வந்து கொடுக்குறாங்க. ஆனா உண்மையில் இந்த கொஸ்டினை ஒரு அக்கௌண்டபிளா நீங்க எழுப்புறப்ப அதுக்கு என்ன தலைப்பு வச்சிருக்காரு, வீடியோ போட்டிருக்காருன்னு பாருங்க. இன்னைக்கு அதாவது சண்டைக்கு இழுத்த ஊபி ஊடகங்கள், வெளுத்து வாங்கிய ஆதவ அர்ஜுனா. வெக்கமா இல்ல? நான் ஃபெலிக்ஸை பார்த்து நான் கேட்கிறேன், 41 பேர் இறந்தப்ப இதே மாதிரி பொய் கதைகளை வந்து கட்டி விட்டீங்க, அதுக்கு வந்து என்ன அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னு அவர்கிட்ட கேள்வி எழுப்புனா அதுக்கும் வந்து இப்படி திசை திருப்புறீங்க. இதுக்கு வேற ஏதாவது வந்து தொழில் செய்யலாமே. உங்க வீட்லயே 2 குழந்தைங்க இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா இப்படிதான் வந்து செய்தி போடுவீங்களா? அடுத்தவன் வீட்டுல செத்தா அந்த மரணத்துக்கு வந்து எந்த மதிப்பும் இல்லை. உங்களுக்கு நான் மட்டும் இவர் அரெஸ்ட் ஆனார்ல, பெயின்லெஸ் கார்டியாக் அரெஸ்ட் அப்படின்னு உடனே எல்லாம் குடும்பமே போய் கதறினாங்கல்ல. அப்படித்தானே ஷர்மிளா வீட்டுல 9 வயசு பையன் வந்து அந்த கூட்டத்துல வந்து நசுங்கி செத்து போயிருக்காப்ல, அப்படித்தானே வருத்தமா இருந்திருக்கும். பொண்டாட்டி வந்து இறந்து போயிட்டாங்களே, செல்வராஜுக்கு அப்படித்தானே வருத்தமா இருந்திருக்கும். ஒரு அம்மா கர்ப்பிணி 9 மாசமா 8 மாசமா கர்ப்பிணி, பேட்டி எடுத்துட்டு வந்தீங்களே, 9 மாசம், அவருடைய கணவர் 25 வயசு. இன்னும் அந்த அம்மாவுக்கு அந்த பிறக்க போற குழந்தைக்கு யார் வந்து பொறுப்பு? கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம எப்படியெல்லாம் ஒரு திமுக வெறுப்புல இருந்து ஒரு டைட்டில வச்சுட்டா அதை திசை திருப்பி விட முடியும் அப்படின்னு மிக கேவலமா நினைக்கிறாங்க. நான் வந்து நீங்க செய்தி போடாதன்னு நான் சொல்லல, செய்தி போடுங்க, அது உண்மை என்னவோ அதை வந்து போடுங்க. அதை விட்டுட்டு இது குறித்து இவங்க ஏதாவது பேசியிருக்கிறாங்களா? ஃபேக் பெட்டிஷனை நீங்க எக்ஸ்போஸ் பண்ணீங்க, அது குறித்து ஒரு வார்த்தை ஃபெலிக்ஸ் வந்து வாய் திறந்திருப்பாரா? வாயே வந்து திறக்க கிடையாது. ஆனா இன்னைக்கு பாருங்க, ஏதாவது ஒரு பொய்யோட தயாரா வருவாரு. தமிழ்நாட்டு மக்களை காட்டி கொடுக்கின்ற, பிஜேபிக்கு காட்டி கொடுக்கின்ற ஒரு யூதாஸ் வேலையை விஜய் பார்க்கிறாரு. அந்த யூதாஸின் யூதாஸாக ஃபெலிக்ஸ் வந்து இருக்கிறாரு. தமிழ்நாட்டு மக்கள் இதற்கெல்லாம் ஏமாற மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா விஜய் ரசிகர்கள் அவரை பார்க்கிற வேகத்துல போய் தங்களுடைய உயிரை இழந்து விடக் கூடாது அப்படின்றதான் நம்முடைய இல்ல. அது ஒரு தரப்பு ரசிகர்கள் தான், அது இன்னோசென்ட்டா இருந்துட்டு பார்க்கணுன்றதுக்கு போயிட்டு ஒரு பலவீனமானவர்கள் தான் அப்படி இறக்குறாங்க. ஆனா அந்த நெருக்கடி ஏற்படுத்துறது விஜயோட அந்த பைத்திய மனநிலை ரசிகர்களே அதை செய்யறாங்க. போலீஸ்காரங்களை போய் முற்றதா இருக்கட்டும், இல்ல வந்து ஒரு விஜய் பார்க்கணுன்றதுக்காக கண்ணுக்கு முன்னாடியே ஒருத்தர் விழுந்தாலும் அவன் மேல ஏறுறதா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் உண்மையிலே அவங்களே கில்ட் ஆகணும். அவங்களே வந்து இதை கொண்டாடணுமா நம்ம அப்படின்றத அவங்க மேலே அவங்களுக்கு ஒரு கில்ட் வரணுன்றதையும் நம்ம பார்க்கணும். ஆமா, அது கில்ட் வரணும்.
அதை வந்து கொஞ்சமாவது ஊடகங்கள் இது தவறு, விஜய் இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொன்னாதான் ஒரு சாமானியனுக்கு வந்து அதை பார்க்கறப்ப இது தப்போ அப்படின்னு சிந்தனையாவது வரும். எவ்வளவுதான் வெறி பிடிச்ச ரசிகனா இருந்தாலும் ஊடகங்களே தான் சதி கோட்பாடுகளை பொய்களை வந்து அவிழ்த்து விடுறாங்களே. இப்ப இந்த டெத்து வந்து நடந்திருக்குது, ஆனா விஜய் பேசி முடிச்ச பிறகுதான் இந்த நியூஸையே பிரேக் பண்ணாங்க. இதுவே எவ்வளவு ஒரு அயோக்கியத்தனம். ஒருத்தன் வந்து அந்த கூட்டத்துல வந்து செத்துருக்கிறான் கூட்ட நெரிசல்ல, அந்த நியூஸை பிரேக் பண்ணாம, ஏன்னா விஜய் பேசுறது வந்து டிஸ்டர்ப் ஆயிடக்கூடாது. டிஸ்டர்ப் ஆயிட்டா கோடி மீடியாக்களுக்கு வலிக்குது. ஏன் வலிக்குது? ஏன்னா அவர் கொடுக்கப்பட்டிருக்கிற அசைன்மெண்ட் அதான். இன்னைக்கு கூட்டத்திலையும் ஓப்பனா சொல்லிட்டாரு விஜய், இதுக்கு மேல என்ன சொல்லணும், அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. உண்மையிலே உனக்கு கட்சியை கண்ட்ரோல் பண்றதுக்கு துப்பு இல்ல. டெல்லியோட அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் தமிழ்நாடு. இப்ப இல்ல, 100 வருஷமா டெல்லி அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் தமிழ்நாடு. ஒரு 10 வருஷம் கண்ட்ரோல் இருந்தது. ஆமா, கண்ட்ரோல்ல. அதுவும் வந்து எடப்பாடி இந்த போல அடிமை கூட்டம் தான் கண்ட்ரோல்ல இருந்தாங்க. தமிழ் மக்கள் சுயமரியாதை இழந்துட்டு அடிமையா இருந்தாங்களா? தினசரி போராடினாங்க தங்களுடைய சுயமரியாதைக்காக. அப்படி அதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ற. அடுத்து நான் ஏன் வந்து இப்ப நான் இவரை பேச மாட்டாங்க அவரை பேச மாட்டாங்க, அதை கூட நீ சொல்லு பிஜேபியை பேச மாட்டாங்கன்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நான் எதுக்கு பிஜேபியை பத்தி பேசணும்? அதை வந்து சொல்லிட்டாப்ல நேரடியா. பிஜேபியை வந்து நான் ஏன் அவங்கள பத்தி பேசணும்? இது வந்து மாநில தேர்தல். அவங்க வந்து அது ஒரு டார்க்னஸ்க்குள்ள எதுக்கு கல்லெறியணும்? டார்க்னஸ்க்குள்ள கல்லெறியணுமா? அது தமிழ்நாட்டை சூழ வருகின்ற காவி இருள், அது மேல வந்து கல் எறியணும், அது மேல மோதணும். இப்ப திருப்பரங்குன்றத்துல என்ன நடந்துட்டு இருக்குது இன்னைக்கு வந்து அசாம்ல ஹிமாந்தா பிஸ்வா சர்மா ஒரு சிஎம் இஸ்லாமிய மக்களை சுட்டு படுகொலை செய்வதற்கு ஒரு இனப்படுகொலைக்கு ஒரு ட்ரெய்லர் வெளியிடுறாரு. இது வந்து நாளைக்கு இங்க திருப்பரங்குன்றத்துல இப்ப என்ன நடந்துட்டு இருக்குது, பெருமாள் கோயில்பட்டியில என்ன நடந்துட்டு இருக்குது, கன்னியாகுமரியில என்ன நடந்துட்டு இருக்குது, இதெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கிறோம். மைக்கேல்பட்டியில வந்து என்ன நடந்துச்சு. அப்ப இதை வந்து ஒரு ரத்த கலரியாக மாற்றுவது பாஜகவோட விருப்பம். வாங்க ரத்த கலரியா மாத்திக்கங்கன்னு காட்டி கொடுக்கின்ற யூதாஸ் வேலையைத்தான் விஜய் வந்து பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த விஷயம் தொடர்பா தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க போறாங்க, சம்பந்தப்பட்டவங்களை தண்டிப்பாங்களான்றதை பொறுத்து வந்து பார்ப்போம். நன்றி.